வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் நல் மீட்பர் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு தேவையான ஒரு ஆலோசனை இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வருகிறது. கர்த்தர் நமக்கு தருகிற இந்த நாளைக்கான வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது மற்றும் லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுதப்பட வேண்டும் என்று தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிறவரும் ஆமேன் என்பவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று வெளிப்படுத்தல் 3:14 சொல்லி அதன் பின்பதாக அதன் பின் பக்கத்திலே இது வருகிறது. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பை என்னவென்று சொல்வது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை மாற்ற முடியாது. தேவன் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். தேவன் நீதிபரராய் இருக்கிறார். தேவன் சத்தியபரனாய் இருக்கின்றார். தேவன் உண்மை பரனும் உத்தம பரனுமாக இருக்கின்றார். அவர் பரிசுத்தராய் இருக்கின்றார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை மனதில் வையுங்கள். அதே தேவன் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தாலும் இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொன்னாலும் அவரிடத்தில் சிநேகமும் உண்டு. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். சிநேகிதம். வேதாமத்திலே ஒரு அருமையான வாக்கியத்தை நான் சொல்லுகிறேன். மோசே தன்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடித்த ஒரு உலகத்தை விட்டு கடந்து செல்லும் என்பதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மெய்யாகவே தேவன் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். சிநேகம், சிநேகமான அன்பு, ஃப்ரெண்ட்லி லவ். உங்க அப்பாட்ட சொல்ல முடியாத கூட உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவீங்க தெரியுமா? உங்க தகப்பனிடத்தில் அன்பு உண்டு. ஆனால் அவர்கிட்ட சில நேரம் மனம் திறந்தாலே ஒரு நம்மை என்ன விதமாக தரைக்குறைவாக எண்ணுவாரோ என்று எண்ணி உங்க நண்பர்கிட்ட மட்டும் மனம் திறந்து சொல்லுவீங்க. பார்த்தீங்களா? சிநேகம், ஃப்ரெண்ட்லினஸ், ஃப்ரெண்ட்லி லவ். தேவன் அன்பாக இருக்கிறார். தகப்பனின் அன்பு. அவர் தாயுமானவர், தந்தையுமானவர் என்று நாம் அவரை போற்றி பாடலாம். அப்படிப்பட்டவர். அதே நேரத்தில் சிநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஃப்ரெண்ட்லி லவ். தமது ஜனங்களை மெய்யாகவே அவர் சிநேகிக்கிறார். வாவ் வாவ் வாவ், எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. அது என்ன அன்பு தெரியுமா? நேசம். நேசம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கற்பிக்கிற வார்த்தை. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:19. வெளிப்படுத்தல் 3:19. வெளிப்படுத்தல் 3:19. மனதிலே நிறுத்துங்கள். நான் சிநேகிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இதுல 2 ஃபேஸ் இருக்கு. ஒன்று கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதல்ன்றது கடுஞ்சொல் அல்ல. உலகத்தில் சிலர் கடிந்து கொள்ளுகிற தன்மை இல்லாமல்
கடுஞ்சொல் பயன்படுத்துகிறார்கள். அவை வேதம் நமக்கு கற்பிக்கும் பொழுது, எஜமான்களே, கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க, நீ உயிர் வாழ்றதே வேஸ்டடா அப்படின்னு சிலர் கடுஞ்சொல் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. அதே நேரத்தில் அவனை கடிந்து கொண்டு சரிப்படுத்த வேண்டும். அதைத்தான் தேவன் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய இருதயத்தின் நினைவுகள் இவைகளே. வேதத்திலே அழகா எழுதியிருக்கிறது, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியும் ஆமேன் என்பவருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. அப்படியானால் ஆமேன் என்பவர் பரிசுத்தர் என்னும் நாமமுள்ளவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் ஆமேன் என்பவராக இருக்கின்றார். நிறைவு, பூரணம், அதை போன்ற தன்மைகளை அடக்கியவர். இதில் ஏராளமான சத்தியங்கள் உண்டு. அதை பேச நமக்கு இப்பொழுது வாய்ப்பில்லை, நேரமில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது நமக்கு தேவையும் இல்லை. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நேச அன்பு, நேசம் மரணத்தை விட கூடியது. ஆம், நேசத்தின் நிமித்தமாக, நேசத்திற்கு ஈடாக எண்ணத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதை தாண்டி உலக மனிதர் சிந்திக்கிறார்கள் அல்லவா? நான் இந்த பெண்ணை நேசிக்கிறேன், வாழ்ந்தால் அவளோடு தான், இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கை வேண்டாம் என்று தாடி வைத்துக்கொண்டு விரக்தியாய் சுற்றி கொண்டே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பார்த்தீர்களா? அவர்களுக்கு வேறு எதுவுமே உலகம் அல்ல. கண்ணியமாக ஒரு பெண்ணை நினைத்து நேசித்து விட்டு வேறு வாழ்க்கையே கிடையாதப்பா அந்த உலகத்தில் என்ற ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருகிறார்கள். எத்தனை கோடி பெண்கள் இங்கும் அங்கும் போய் வருகிறது அவர்கள் கண்முன்னே பட்டாலும், உலகத்தில் தென்பட்டாலும் அவர்களுக்கு அது ஒன்றுமில்லை என்று தோன்றும். நேசம் மரணத்தை விடக்கூடியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனுடைய நேசம், ஆம், நம் ஆண்டவரின் நேசம். ஆகவே நம் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் இருக்கிறது, நேசர், ஆத்தும நேசர். நேசர், ஆத்தும நேசர். நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிறார். நாம் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. பூமியில வந்து பிறந்தாச்சா, கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டு ஆகணும், கண்டிப்பா பரலோகம் வந்து சேர்ந்தாகணும்னு ஒவ்வொருவருக்காக நிற்கிறவர் நம் ஆண்டவர். ஆம், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருவரும் காப்பாற்றப்பட்டே ஆக வேண்டும் என்று அவர் நிற்பார். என்றாலும் பிதாவினுடைய கோபம் எழும்பும் பொழுது அவர் என்ன செய்ய முடியும்? ஆக்கனை தீர்ப்பு சிலர் மேல் வரும்பொழுது அவர் அமைதியாய் நின்று விடத்தான் முடியும். அதை தாண்டி அவர் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். ஆகவே நேசம், அந்த நேசம் யார் மேல வைக்கிறாரோ, அப்படி என்றால் வேதவசனம் சொல்லுகிறது, யோனத்தானுடைய ஒரு சிநேகம் மற்றும் அன்பு, அவனுடைய நேசம் எப்படிப்பட்டதா இருந்தது? பெண்கள் உடைய சிநேகம் போல, நேசம் போல இருந்தது என்று தாவீது பின்பு சொல்லுகிறாரே. அவ்விதமாக நண்பர்களை மெய்யாகவே உயிருக்குயிராய் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை உயிர் நண்பன் என்று சொல்லலாம். எல்லாரும் உயிர் நண்பனாக மாட்டாங்க. நீங்க நொடிச்சு போகும்போது ஓட்டமா உங்களை விட்டு ஓடிட்டு உங்களை பார்க்க வராமலே இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்க உயிர் நண்பர் அல்ல. யோபுவை பார்க்க வந்த நண்பர் அவரை குறை சொல்லிட்டே இருந்தா கூட அவரை வந்து பார்க்க வந்து அகோரமான அவருடைய தோற்றத்தை கண்டு 7 நாள் பேசாம தரையிலேயே உட்கார்ந்தே இருக்கிறார்கள். அவரோடு கூட உட்கார்ந்தே இருக்கிறார்கள். உயிர் நண்பர்கள். குறை சொல்லலாம், அவங்ககிட்ட
குற்றம் கண்டுபிடிக்க கூடுமா இருக்கும். ஆனாலும் உயிர் நண்பர்கள், அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது போன்ற ஒரு நேசம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இப்போ நீங்க சொல்றீங்க, மற்றவர்களை எல்லாம் விட எனக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ சிட்சை பிரதர், ஆண்டவர் எப்படி என்னை சிட்சித்து நடத்துறாரு தெரியுமா, ஏன் இப்படி பண்றார் அப்படின்னு நீங்க வேதனை அடைஞ்சிருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, ஆண்டவர் வருகிறார். ஆட்டுக்குட்டியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், என் மகனே பயப்பட, நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொள்ளுகிறேன், இரண்டாவது சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து என்ன காரியத்துக்காக கடிந்து கொள்ளுகிறார், என்ன காரியத்துக்காக சிட்சிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு மனம் திரும்பு. அதான் அந்த வசனத்தினுடைய நிறைவு பகுதி. ரிப்பண்ட் அப்படின்னா என்ன? நான் உங்க மேல அவர் நேசம் வைக்கத்தக்கதான அளவுக்கு நீ நல்லவன் தான், ஆனால் சில பகுதிகளில் மனம் திரும்பாமல் இருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது 10 கட்டளைகள் கற்பனைகள் என கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவன் ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறினவனாக எண்ணப்படுமாம். ஆகவே ஏதோ ஒரு ட்ராக்ல நீங்க தவறிக்கொண்டு மனம் திரும்பாமல் இருக்கிற முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கலாம். அதனால இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிறார். Repent my son, மகனே மனம் திரும்பு, மகளை மனம் திரும்பு அப்படின்னு கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதல் மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று நீதிமொழிகளிலே எழுதியிருக்கிறது. நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. உங்கள் நண்பனும் நீங்களும் காட்டில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பழத்தை பறித்து அவன் புசிக்க போகிறான். அது கொடிய விஷமுடைய ஒரு பழம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மேன் சில்லி என்ற ஒரு வகை செடியும் அதில் இருக்கும் கனியும் கொடிய விஷமுடையது. அப்படிப்பட்டது போல இருந்தால் நீங்கள் அதை பார்த்து கொண்டு மெதுவா பேசுவீங்களா? டே அதை தொடாதடா அப்படி சொல்லுவீங்களா? டே நிறுத்து, ஸ்டாப் இட், அங்க போயிடாத, விஷம் விஷம் விஷம். ஏன் நாம் பேசும்போது இந்த வேகம் வருது? உங்க மேல கரிசனையா இருக்கிறதுனால தானே, நேசிக்கிறதுனால தானே கர்த்தரவாறு உள்ளத்துல உணர்வை வைக்கிறார் என்று ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன் என்கிறது? அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார் என்றால், இரண்டாவது சிட்சிக்கிறார் என்றால் உங்களை நேசிக்கிறார். நம்ம ஊழியத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? இயேசு நேசிக்கிறார். அதான் நம்ம ஊழியத்தினுடைய பெயர். ஆண்டவருடைய நேசத்தில் இருந்துதான் கடிந்து கொள்ளுதல் புறப்படுகிறது. ஊழியத்தில் வசனம் கொண்டு வருகையிலே கடிந்து கொள்ளுதல் அதனால் புறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் வாழ்க்கை இன்றைக்கு கூட நான் யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வம் கால தாமதம் ஆயிக்கொண்டே போகிறது பாருங்கள். அது எவ்வளவு பெரிய சிக்ஷை. பிள்ளை செல்வம் இல்லாமல் கடந்து வருகிற காலங்கள் ஒரு பக்கம், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு காலம் உருண்டோடுது பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் யுகங்களை போல கடந்து செல்லும். கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, தேவன் சொன்னாரே, ஏன் அது இன்னும் நிறைவேறல? கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஏன் நடக்கல? கேள்விக்குறிகள் அந்த சிக்ஷை உருவாக்குது, நம்மளை அப்படியே மென் பண்ணுது, சீராக்குது. அதுல கடிந்து கொள்ளுதலும் இருக்குது.
ஆதியாகமம் 17:1 படித்து பாருங்கள். ஆபிராமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்ப ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடந்து ஓடிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வார்த்தை வருது, கடிந்து கொள்றார். பார் ஆபிராம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த வார்த்தை எவ்வளவு கடிந்து கொள்ளுதலான வார்த்தை. உங்களை பார்த்து உங்க தகப்பன் கூப்பிட்டு, பரிசுத்தமா ஓடிக்கிட்டு இருக்க உங்களை கூப்பிட்டு, பரிசுத்த குலைச்சல் இல்லாம இருடா அப்படின்னு சொன்னாருன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துடும். அப்ப மனுஷர் தப்பா சொன்னா அவ்வளவு கோபம் வரும். ஆனா அதே நேரத்தில் தேவன் உத்தமனாயிரு அப்படின்னு சொன்னா, உத்தமமா இல்லையோ பெரிய ஒரு கேள்வி வந்து மோதுகிறது. எந்த இடத்துல உத்தமமா இல்லை, உத்தமனாயிரு. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 20:30, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். பொல்லாதவனை நல்லவனா மாத்திர மட்டும் இல்ல, அழுக்கு கூட இல்லாம தொடச்சி துப்புரவாக்குறது எது அப்படின்னா காயத்தின் தழும்பு. ரெண்டாவது, உள்ளத்துல உரைக்கிற அடி போல விழுகிற வார்த்தைகள். கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆபிரகாம், உத்தமனாயிரு. எப்படி இருந்திருக்கும்? தேவன் தோன்றி அவருக்கு தரிசனமாகி பேசும்போது எப்படி நடுநடுங்கி போயிருப்பார். பரிசுத்தமா இருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது போல உத்தமனாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் கடிந்து கொள்றாருன்னா உங்களை நேசிக்கிறார். அன்பு கூறுகிறதுக்கு மேல சிநேகம், சிநேகத்துக்கு மேல நேசம். ஆண்டவர் நம்மகிட்டையும் நேசத்தை தான் எதிர்பார்க்கிறார். பேதுருட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டாரு, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அதுதான் காரியம். நேசம். நேசர் நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். ஆனா அதே நேரத்தில் மறுபடியாக மெய்யாக அவரையும் நேசித்து ஓடுகிற ஒரு ஓட்டம் இருக்குதா? இருந்தா என் ஆட்டுக்குட்டிகளமே, என் ஆடுகளை ஒப்புவிக்கிறேன். ஏன் உங்ககிட்ட இன்னும் நிறைய காரியங்கள் கர்த்தர் ஒப்புவிக்காம இருக்கிறாரு? உங்க நேசம் இன்னும் அவர் மேல திரும்பல. நீங்க அன்பா இருக்கிறீங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிறீர்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவங்க நீங்க நல்லவங்க தான். ஃப்ரெண்ட்லியா அவர் உங்ககிட்ட பழகுறார், நல்லது. ஆனா நீங்க அவர் இன்னும் நேசிக்கல. கமான் இந்த தேர்ட் அண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லவ், அதுக்கு ஓடிவாங்க. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு மெய்யாகவே சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கலாமே. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதோடு கூட உங்களை சிநேகிப்பதினால் கடிந்து கொள்ளுவார். ஏதோ ஒரு வார்த்தை வந்து கடிந்து கொள்ளுகிறது போல வந்த உடனே நமக்குள்ள இருக்கிற வீண் பெருமை, கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு, நான் உன்னால இனிமேல் அவருக்கு பிரியமா இருக்க போல ஓடிட வேண்டாம். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஏதோ ஒரு காரியத்துல தான் நீ திரும்ப வேண்டியமா இருக்கலாம், ஏதோ ஒரு சில பெர்சன்டேஜ் திரும்ப வேண்டியதா இருக்கலாம், மனம் திரும்பாம இருக்கலாம். கர்த்தர் கடிந்து கொள்றாருன்னா, ஓகே லார்ட், ஐ சரண்டர், அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, என்னையே அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் உமது பாதத்திலே, ஜீவனின் அதிபதியே, மெய்யான தேவனே, தெய்வம் அல்லோ நீ, தெய்வம் அல்லோ நீ, தெய்வம் அல்லோ நீ,
தெய்வம் அல்லோ நீ, சிலுவை சுமக்கவும் உயிர் தியாகம் செய்யவும் மெய்யாக தீர்மானம் கொண்டே. சிலுவை சுமக்கவும் உயிர் தியாகம் செய்யவும் மெய்யாக தீர்மானம் கொண்டே. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கடிந்து கொண்டா பொய் கோபம் வர வேண்டாம், தப்பான எண்ணங்கள் ஓட வேண்டாம். கடிஞ்சு விட்டாரா, என்ன நேசிக்கிறாரு, என்ன நேசிக்கிறாரு, கண்டுபிடிச்சிட்ட இன்னைக்கு. சிட்சிக்கிறாரா, என்ன நேசிக்கிறாரு. பிள்ளை செல்வத்துக்கு எவ்வளவு தாமதம், ஆனால் அழகாக இஸ்மவேல் பின்பு ஈசாக்கு கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. கடிந்து கொள்ளுதலும் சிக்ஷையும் உங்கள் நன்மைக்காகத்தான் என்று தெரிந்து கொண்டு எந்த எல்லையில சரியாகணும், உத்தமனா இருக்கணும், அதான் வார்த்தை வருது. எதுல எல்லாம் உத்தமமா இருக்கணுமோ அதுல உத்தமம் ஆயிரணும், எதுல எல்லாம் உண்மையா இருக்கணுமோ அவ்வளவு உண்மை ஆயிரணும். அப்படி நீங்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நல் மீட்பர் நாமத்தில் உம்மை நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஐயா. கர்த்தாவே தேவரீர், யார் யார் கர்த்தர் ஏன் என்னை சிட்சிக்கிறார், கர்த்தர் ஏன் என்னை கடிந்து கொள்ளுகிறார், ஏன் இந்த சிட்சை கால தாமதமாக ப்ரமோஷன் வருகிறது, கால தாமதமாக பிள்ளை செல்வம், கால தாமதங்கள் என்கிற சிட்சையோ அல்லாவிட்டால் வாழ்க்கையில் வேறு எந்த சிட்சை வருகிறதோ அதையெல்லாம் தாண்டி ஜாக்கிரதை எதில் மனம் திரும்ப வேண்டுமோ அதில் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்க நீர் ஒவ்வொருவருக்கும் உணர்வை தாரும் கர்த்தாவே. கர்த்தரின் கிருபை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இறங்கும், இரக்கமாயிரும். நல் மீட்பர் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், சிற்றின்பங்களை மறந்து பேரின்ப வாழ்க்கையை பற்றி கொண்டபடியினால் உன் கால்களை உறுதிப்படுத்துவேன், கன்மலையின் மேல் உன்னை நிறுத்தி யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷித்து உன் எல்லைகளை பாதுகாப்பு உள்ளவைகளாகவும் உன் பிள்ளைகளை அறிவில் தேறினவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் நான் உனக்கு தருகின்றேன். என் கரம் உன்னோடு உறுதியாய் இருக்கும், பயப்படாதே என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். God bless you. God bless you.